பிரச்சனைன்னு சொல்லுங்க. நாங்க தப்பா பேசினா எங்களை கண்டிங்க. நீங்களே எங்களை தப்பா பேசினா நாங்க என்ன கத்துப்போம்? யார் அது? போன ப்ரமோலியே வர்ஷினி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தவங்களுக்குலாம் அறிவு இல்லையா அப்படின்ட்டு வாய் விட்டு கத்திட்டு போனாங்க இல்லையா. ஸோ அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் முட்டி போட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அப்போது ஜாக்லின் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது முத்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எல்லாம் தப்பு பண்ணாலும் நீங்கள் டீச்சர்ஸ் கண்டிக்கலாம், பட் டீச்சர்ஸே தப்பு பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. யார் பண்ணாங்களோ அவங்க வந்து ஒத்துக்கிட்டா இப்போவே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதை விட்டுட்டு இந்த 30 செகண்ட்ஸ் ஹூப் ஸ்டேக் ப்ராப்ளம் மாதிரி இதே லென்த்தாக கொண்டு போகணும்னு நினைக்காதீங்க அப்படின்ட்டு மஞ்சரி சொன்னாங்க. அதுக்கு முத்துவும் பிரின்சிபல் மேடம் வந்து நான் பேசுனது தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை இப்பயே கூட நாங்களும் முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட மஞ்சரி ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்கன்னு பார்த்தா அப்போ நானும் முட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேயே முட்டி போட்டு உட்காந்துட்டாங்க. எந்த ஸ்கூலில் இந்த மாதிரி டீச்சர்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. நீங்களும் ஒத்துக்கிட்டீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியா முடிஞ்சிடும். வந்து இனிமே பண்ண மாட்டேன் சாரின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் மேம்? சரி, அப்ப நானும் முட்டி போடுறேன். சொல்லுங்கடா, மேம்லாம் முட்டி போட்டுருக்காங்கடா. எனக்கு தெரிஞ்சு தீபக் தான் இந்த வேலையை பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாக்ஸ் தான் அவரை கூப்பிட்டு வச்சு ஏதோ சீக்கிரம் டாஸ்க்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அவர் தான் இந்த வேலையை பார்த்துருப்பாருன்ட்டு நான் நினைக்கிறேன்.